Next we are going to see principle of conservation of linear momentum. Okay, so here there is no change in linear momentum of a system of bodies as long as no net external force act on them. How to prove this? Amrina, we can consider two bodies. One body is M1, another one body is M2. Okay, this is M2, this is M1. Okay, so the initial velocity of this body is u1, so initial velocity of this M2 body is u2. Okay, so now they have to collision. What happened? The force acting on this object, this is M1, this is M2. Okay, what is the force acting on this? Fa is acting on the object, this body B, or M2, this body is M2. I can consider this is body A, B body. Okay, so FB is, what is that? Force on body B, this due to A. What is FA is what? Force on body A due to B. This is collision. After that, what happened? The body M1 and M2 are moving in the same direction with the final velocity V1 and V2. Understand? Here ரெண்டு பாடி இருக்கு. ஒரு பாடி, இதோட ஒரு கண்டிஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், M1 இஸ் கிரேட்டர் தென் M2. M1 வந்து மாஸ் அதிகமான பாடி, M2 வந்து மாஸ் கொஞ்சம் கம்மியான பாடி. இதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து u1 எடுத்துக்கிறோம், இதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து u2. ஸோ டூரிங் த கொல்யூஷன் என்ன ஆகும்னா M1 M2வில் போய் கொல்யூஷன் ஆகும், M2 வந்து M1ல் கொல்யூஷன் ஆகும். அப்படின்னா we are getting FA and FB. ஸோ ஆஃப்டர் கொல்யூஷன் இந்த M1ம் M2ம் என்னாகும்? சேம் டைரெக்ஷனில் ஸ்ட்ரைட் லைனாக மூவ் ஆகும் வித் வெலாசிட்டி V1 V2 வச்சுட்டு. ஓகேவா? ஸோ இதிலிருந்து we can write இந்த FA FB எழுத போகிறோம். ஃபோர்ஸ் ஆன் B, பாடி B டியூ டு A. ஏவால் பிக்கு கிடைச்ச ஃபோர்ஸ், அதை தான் நம்ம என்ன போகிறோம்? FBன்னு எழுத போகிறோம். FB ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? M2, what is the equation? V2 minus U2 divided by T அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, what is FB? Force on body B due to A. இந்த ஏவால் இந்த பின்னு பாடிக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் தான். ஸோ என்ன சொல்லலாம்? இந்த ஆஸ் M2ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இதோட ஃபைனல் வெலாசிட்டி V2 சொல்லலாம், மைனஸ் ஆஃப் இதோட இனிஷியல் வெலாசிட்டி U2ன்னு சொல்லலாம், பை டைம் Tன்னு சொல்லுவோம். ஸோ சேம் ஈக்குவேஷன் ஃபார் பாடி ஏ கேட்கலாமா? தட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பி. பாடி பியால் ஏவோட ஃபோர்ஸ் என்னன்னு கேட்க போகிறோம். ஃபோர்ஸ் ஆன் ஏ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை தான் என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா we can write FA. FA ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? சேம் இயர் M1 V2க்கு பதிலாக இங்கே V1 மைனஸ் ஆஃப் U2க்கு பதிலாக இங்கே U1 பை டைம் T. ஓகே, so we know that
இது action reaction. We know that Newton third law. What is Newton third law? Action of force equal to reaction force. What is that? Action of force FA, reaction force minus FB. ஓகே, ஏ போய் அதில் மோதி பி என்னாகும், மோதிட்டு ரெண்டுமே ஒரே சைடாக போகும். ஓகேவா? ஸோ ஏ போய் மோதும்போது பி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து ஏவை வந்து மோதும். அதனால தான் FA ஈக்குவல் டு மைனஸ் FBன்னு சொல்லுவோம். ஸோ ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? FA தெரியும், FB தெரியும். ஸோ ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் ஃபஸ்ட்டு FA. வாட் இஸ் FA? M1 V1 minus U1 divided by T equal to minus of what is FB? M2 V2 minus U2 divided by T. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ ஹியர் டைம் டி கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ கேன் ரைட் வாட் இஸ் தட் தி ஈக்குவேஷனை ரிப்பீட் அகெயின். ஈக்குவேஷன் எழுதுகிறேன். M1 into V1 minus U1 equal to minus of M2 V2 minus U2. Time cancel ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, ஸோ நவ் திஸ் M1 இங்கேயும் போகும், இந்த மைனஸ் M2 இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும். ஸோ ரைட், M1 V1 மைனஸ் ஆஃப் M1 U1. ஓகே, இந்த மைனஸ் M2 இங்கே போச்சுன்னா மைனஸ் M2 V2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் M2 U2. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ரீஅரேஞ்ச். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போனால், இந்த மைனஸ் டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ M1 V1 ப்ளஸ் M2 V2 ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேர்ம் இங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், M1 U1 ப்ளஸ் M2 U2. So this is law of conservation of linear momentum. In the absence of an external force, the algebraic sum of momentum after collision is equal to algebraic sum of momentum before collision. This is momentum after collision. This is momentum before collision. Okay, this is momentum after collision, this is momentum before collision. Understand? So repeat again. Principle of conservation of linear momentum. ரெண்டு பாடி இருக்குது, M1 M2. M1 greater than M2, இதோட இனிஷியல் வெலாசிட்டி U1, இனிஷியல் வெலாசிட்டி U2, கொல்யூஷன் ஆகுது. அப்போனா FA FBன்னு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஆஃப்டர் கொல்யூஷன் M1 M2வும் சேம் ஸ்ட்ரைட் லைன் சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் வித் வெலாசிட்டி V1 V2. ஸோ அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு A அதை வந்து FBன்னு சொல்லுவோம். M2 V2 minus U2 by Tன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு ஃபோர்ஸ் ஆன் A டியூ டு Bனா FAன்னு சொல்லுவோம். அது M1 into V1 minus U1 by Tன்னு எழுதுவோம். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால், ஸோ we are getting the equation, this equation. So momentum after collision equal to momentum before collision. This is called law of conservation of momentum, linear momentum. Next we are going to see rocket propulsion. What is rocket propulsion? Propulsion of rocket is based on law of conservation of linear momentum as well as Newton third law.
law of conservation of linear momentum. As well as Newton third law. Okay, so rockets are filled with fuels, either liquid or solid. Now they are using liquid nitrogen, they are used as a propellant. Okay, so in the propellant tank we are filled with the fuels. When the rocket is fired, if rocket fire பண்ணும்போது the fuel is burned and hot gas is ejected. அந்த fuel வந்து burn ஆகி hot gas வந்து eject ஆகும் with high speedல. எங்கன்னா nozzle of the rocketல. Okay, the rocket. Okay, we have seen this. This is a nozzle. So nozzle of the rocketல வந்து high speedல gas, hot gas வந்து eject ஆகும், producing this huge momentum. இங்கே produce ஆகிற huge momentumதால to balance this momentum an equal and opposite reaction produces in the combustion chamber. So due to this momentum, a rocket makes the forward direction. ஓகே, என்ன ஆகுது, ராக்கெட்டில் ஃபியூலை ஃபில் பண்ணுவாங்க இந்த ப்ரொப்பலண்ட் டேங்க்கு. இப்போ ராக்கெட் ஃபயர் ஆகி மேலே போகும்போது என்ன ஆகும்னா ஃபியூல் வந்து பேர்ன் ஆகும். ஸோ ஹாட் கேஸ் எங்கே எஜெக்ட் ஆகும்னா வித் தி ஹை ஸ்பீடில் இந்த நாசில் ஆஃப் த ராக்கெட்டை ப்ரொடியூசஸ் வெரி ஹியூஜ் மொமெண்டம். ஸோ டியூ டு திஸ் மொமெண்டத்தால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ராக்கெட் moving forward direction, மேலே மூவ் ஆகும். while this motion, mass of the rocket gradually decreases. you know that 3 to 4 parts in rocket, ஒவ்வொரு பார்ட் வந்து என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து it can be removed, தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ until fuel is completely burned out. since there is no net external force acting on it, அந்த பாடியில் வந்து அந்த ராக்கெட்டில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகாது. ஸோ லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் வந்து கன்சர்வ்டு. இன் திஸ் பிளேஸ் linear momentum is conserved. Okay, the mass of the rocket decreases with altitude. altitude போனோடனே அதோட மாஸ் வந்து என்ன ஆகும்னா it may be reduced, which results in the gradual increase in velocity of rocket. ஸோ மாஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும், ராக்கெட்டோட மாஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மாஸ் வந்து ரிடியூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ அதோட வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி ரீச் ஆகிடுச்சுன்னா which is sufficiently to escape from the gravitation pull of the earth. எர்த்தோட கிராவிடேஷன் விட்டு வெளியில் போயிடும். ஓகே, இதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மாஸ் ரொம்ப மினிமமாக இருக்கும்போது தான் இட் கேன் ரீச் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இது ராக்கெட்டுக்கு மட்டும் இல்லை, இட் மே பி எனி ஒன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, you might have seen what is escape velocity. ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்டை எர்த்துலேருந்து அனுப்புனா அது எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஸ்பேஸுக்கு போயிடும். அதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு பேர். யூ நோ தட் இன் ஹவ் யூ சீன் இன் மேட்ச், நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒன் பிளேயர் தோனி ஒரு 6 அடித்தாருன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள், அந்த பால் வந்து எஸ்கேப் ஆகி போகும் இல்லையா, கிரவுண்டுக்கு திரும்பியே வராது அந்த பால். ஓகே, எப்போ திரும்பி வராதுன்னா அந்த பால் ஒரு எஸ்கேப் வெலாசிட்டியில் போகும்போது தான். ஓகே, அதே மாதிரி மேட்ச் காட்டியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனி பூஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. யூ மைட் ஆஃப் சீன். ஓகே, அதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. வாட் இஸ் எஸ்கேப்? இது எனி ஒன் பால், எனி ஒன் ஆப்ஜெக்ட்,
ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் அனுப்பும்போது என்ன ஆகும்னா அந்த பால் எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆகி போயிடும். அது பேர்தான் எஸ்கேப் வெலாசிட்டி. இதோட வேல்யூ வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். 11.2 கிலோமீட்டர் பர் செகண்டில் ஒரு பாடியை எர்த்துலேருந்து அனுப்பிச்சா அது எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆகி எங்கே போயிடும்? ஸ்பேஸுக்கு போயிடும். ஓகே, திருப்பி எர்த்துக்குள்ளே வரவே வராது. அதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு அர்த்தம். ஓகே, இப்போது நிறையா இந்த யூ மைட் ஹவ் சீன் இன் டிஸ்கவரி சேனலெல்லாம் பார்த்துருப்பேன். டெஸ்ட்ராய்டு இன் செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் ராக்கெட் என்னாகும் சொல்லுங்கள், இந்த எஸ்கேப் வெலாசிட்டியில் அனுப்பலைன்னா என்னாகும்? திருப்பி ரிட்டன் கீழே எர்த்துலேயே வந்து விழுந்துடும். எப்போ இந்த 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் அட்டைன் பண்ணதோ அப்போ தான் இந்த பாடி இட் கோஸ் ஸ்பேஸுக்கு போகும், திருப்பி எர்த்தோட கிராவிடேஷன் விட்டு வெளியில் போகும். ஓகே, இதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. we will learn in our higher studies. Okay.